இன்னைக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில் இருக்கக்கூடிய மினார் ஜூஸ் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒரு குரூப்பாகவே கூட்டு வந்திருக்கோம். அந்த கெஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபைனலில் வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். அது யார் என்ன ஏதுங்கிறத அடுத்த கட்டிங்கில் பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம மினார் ஜூஸ் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸில் இருந்து எல்லா வகையான ஜூஸுமே வந்து இவங்ககிட்ட அவைலபிளில் இருக்கும். அது மட்டும் இல்லை 600 ml ஜூஸுமே இவங்ககிட்ட கிடைக்கும். அது போல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. இது போக இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும், இது போக எங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா ஷவர்மாங்க. ஷவர்மா நம்ம வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஷவர்மா. இந்த ஸ்பைசியில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அப்படி ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிடும் போது அப்படியே வடிவுங்க அந்த அளவு இருக்குது. லாஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணி பார்த்துதான் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக ஷவர்மாவில் வந்து பாக்ஸ் ஷவர்மான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸில் வச்சு ஷவர்மா தராங்க. அதுவும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பீஸா பர்கர் முதல் எல்லா ஐட்டமுமே இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய எண்டில் வந்துட்டு நம்ம ஊர், அதாவது நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்திலேருந்து இந்தியாவோட எண்டுன்னு சொல்லக்கூடிய லடாக் வரைய வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவுடைய எண்டில் வந்துட்டு ஊக்குவிக்கிற விதமாட்டு நம்மளுடைய மினார் ஜூஸ் பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சும்மா ஸ்கிப் பண்ணாமல் அப்படி லைவில் உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா காடை முட்டை நல்ல மசாலா போட்டு தருவாங்க. அதை தொடர்ந்து பால்கோவா பன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பன்னுமே இருக்கும். ரெண்டையுமே நல்ல பட்டர் போட்டு சூடாக தருவாங்க. இவங்க லான்ச் பண்ண ஒரு முக்கியமான பாக்ஸ் ஷவர்மாங்க. ஸ்பைசி நல்லாவே இருக்கும். இவங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஷவர்மா. இது வந்து நல்லா சூஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாக்லேட் ப்ரௌனியுமே இவங்க கிட்ட அவைலபிளில் இருக்குது. அது போக வெஜ்ஜிலேயே பீஸாவும் கொடுக்குறாங்க. இந்த எல்லா டிஷ்ஷையுமே நமக்காக ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்னங்க, நம்மளோட கெஸ்ட் எல்லாம் வரவேற்கிறதுக்காக நம்ம அடுத்த ஷாட்ல அப்படியே கண்டினியூவா கெஸ்ட் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அவங்களோட டிராவலிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பைக்கில் போகிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ரொம்பவே அவங்க சேஃபாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு நிதானமாகவுமே அவங்க வந்து ட்ராவலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ தான் டைம் கிடச்சி. ஸோ வாங்க நம்மளுடைய கெஸ்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணதுக்காக போகலாம். இன்றைக்கி நம்ம லடாக்குக்கு போயிட்டு வந்தக்கூடிய சகோதரர் வந்து வந்துட்டாங்க. இங்கே இருக்க இன்றைக்கி அவங்க தான் வந்து நமக்கு கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு. சரிங்களா, இவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சு, லடாக் வரைக்கும் போயிருக்காங்க. மேலப்பாளையத்துக்காரன் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவுட் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா மேலப்பாளையம்னாவே கொஞ்சம் ஒரு டம்மாக பார்ப்பாங்க, அப்படியே டிம்மாக பார்ப்பாங்க, ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஒரு இடத்துல இருந்தோம் நம்ம மக்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு எத்தனை பேர் ப்ரோ போனீங்க? 3 பேர் லடாக் வரைக்கும். நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருந்து லடாக்கில் போய் ஒரு கொடியை நட்டிட்டு வந்துட்டாங்க. லடாக் நம்ம மேலப்பாளையத்துக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 10Kன்னு சொல்லிட்டு அப்போவே எழுதி வச்சுட்டு இப்போ வந்து அந்த 10K தொட்டவொன்னே அதை ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய சேனல் நேமும் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி அட்வென்ச்சர், இன்ஸ்டாகிராமில் மேலப்பாளையம் மெட்டேகஸ். இவங்க தான் நம்மளுடைய லடாக் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு குரூப்பு. இவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்ககிட்டே நம்ம கேட்போம். சொன்ன மாதிரி லடாக் வந்து மேலப்பாளையம் போகிறது சாதாரண விஷயம் இல்லை. 2021 இவர் சொன்ன மாதிரி லடாக் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் போக முடியலை. 2024 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். லடாக் வந்து ஒரு பெரிய மெமரி எங்கள் லைஃப்பில். அதுவும் மேலப்பாளையத்துலேருந்து அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். சரி, இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிருப்பீங்கல்ல, இப்போ ரொம்ப தூரம் போயிருப்பீங்க, அதில் பஞ்சரில் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய லைஃப்பில்? அதுக்கான திங்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடி ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம சேஃப்டி எல்லாமே வச்சுருந்தோம். பஞ்சர் எப்போ ஆகுது நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஆஃப் ரோடு, எப்படி பஞ்சர் ஆகும் லடாக்னாலே. சம்டைம் பெட்ரோல் பல்க் வந்து இங்கே நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் வந்து நிறையவே இருக்கும், அப்படி தானே? கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு பெட்ரோல் பல்க் வந்து ரொம்பவே லாங்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் சப்போஸ் பெட்ரோல் இல்லைன்னா அதான் ஜெரிக்கான்னு ஒன்று இருக்கும், ரெட் கலர். அது 2 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி 500 கிலோமீட்டருக்கு பல்கே கிடையாது. பெட்ரோல் பல்க்கு சுத்தமாக கிடையாது. யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க தான் ட்ராவலர் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் இருந்தால் அவங்க தருவாங்க. மற்றபடி பெட்ரோல் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம வந்து சேஃப்டிக்கு 2 கேன் கொண்டு போகிறது நல்லது. மைலேஜ் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. சில டைம் கிடைக்கலாம், சில டைம் கிடைக்காது. எல்லாமே மலைப்பகுதி. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இத்தனை மலை நம்ம கொஞ்சம் பார்த்தா தெரியும்.
ஆனால் எத்தனை மலை ஏறங்கிறது எங்களுக்கே தெரியாது. வளைஞ்சு வளைஞ்சு ஏறிக்கிட்டே இருக்கும். ஐஸு, ட்ராவலிங் எல்லாமே அப்படியே வேற மாதிரி இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிருப்பீங்க, பாதி தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்களா, வீடை பார்க்க திரும்பிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசனை வந்துச்சா உங்களுக்கு? எப்படி அப்படி ஒரு தடவை கூட வந்தது இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டார்கெட் என்ன லடாக், நீங்கள் சொன்ன மாதிரி மேலே வந்து முடியாது, அது ஒரு டார்கெட்டாக இருந்தாலும் நம்ம பிடிச்ச இடத்த எப்படியா நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஃபோக்கஸ் போயிட்டு. இப்போ இந்த பிளானை நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பசங்களுடைய இதுக்கு, அதாவது மெச்சூரிட்டிக்கு நம்ம ஊருக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. மேலப்பாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் நம்ம ஊர். அப்படி தானே? நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஊருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் வந்து யூடியூப் சேனலை வச்சு நடத்துறதே ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய மக்கள் வெளியே வரல. இப்போ தான் திடீர்னு வந்திருக்காங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். இதை அப்புறம் பார்ப்போம். அப்படின்னாலும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, போகக்கூடாது வைக்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் வந்துச்சா கமெண்ட்ஸ் எதுவும்? ஜி இது இப்போ இருந்தே சொல்லலை. லடாக் பிளான் கொஞ்சமாக வீக் ஆகும்போது இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இவ்வளோ தூரம். ஏன்னா பைக்னாலே நம்ம ஊரில் ஒரு மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து எங்கேயாவது போனால் ஏதாவது யாருக்காரு ஆயிரு. பட் அது லேட்டுத்தனமாகதான் எப்படின்னு தெரியல. முடிஞ்சாலும் நம்ம கண்ட்ரோலாக ஓட்டணும் பைக்கு. எப்படினாலும் அது மைனஸ் ஆகும். அப்படிங்கும்போது வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், பைக் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், அப்பப்போ கால் பண்ணி எங்கே இருக்கேன் பேசிக் இருக்கும். அப்படிங்கும்போது இங்கேருந்து ஒரு 4000 கிலோமீட்டர் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ சரி, ஓகே. ஒவ்வொரு செக் போஸ்ட்டும் நீங்கள் தாண்டி இருப்பீங்க. அந்த டைமில் இந்த போலீஸ் என்கொயரி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா உங்களுக்கு? இது ஓப்பனாக சொல்கிறாங்க, இங்கேருந்து போகணும், அந்த ஜாக்கெட்டு ஹெல்மெட் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. நிப்பாட்டின ஒரே ஒரு இடம் தான், லடாக் மலை ஏறும் போது வண்டி யார் பேரில் இருக்குது, சார் பேர் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஓகே அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும் தான், வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஏன்னா அந்த ட்ராவல் சேஃப்டி எல்லாமே போகும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது போலீஸ்காரங்களோட மைண்ட் செட்டு. ஏன்னா அவங்களை நமக்கு பிடிச்சி அவங்கள ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவங்க ஓகே போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஜாக்கெட் போட்டாலும் இவன் ப்ராப்பராக இருப்போம் ட்ராவலிங்கில், அது ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு போலீஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் அந்த இது ஒரு பிளானை பற்றி சொன்னீங்க, இந்த ட்ராவல் பிளானை பற்றி. இப்போ அங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது எப்படி பைக்லேயே வந்துட்டீங்களா, இல்லை வேறு என்ன, எப்படி அந்த ப்ரொசீஜர் எப்படி பிளான் பண்ணீங்க அந்த டைமில்? ஜி பிளான் வந்து பைக்கில் வர மாதிரி தான் இருந்துச்சு. இடையில வந்து சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒருத்தன் வந்து ஃபாரின் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தனால ஒரு 10 நாள் தான் டயர் இருந்துச்சு எங்களுக்கு. சரி. அதனால் அந்த பைக்கை வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் வர மாதிரி ஆகிடுச்சு. பைக்கை வந்து நாங்கள் டெலிவரி போட்டு விட்டோம். அதுக்கான செக்கிங் வந்து இங்கேருந்து போகும்போது எங்கெங்கே பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸு ஜிபிஎஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு ஐடியாவாக கேட்டு இவ்வளோ பேர் உங்களை ட்ராக்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேர்கிட்ட நம்ம அனஸ். ஆமாம் ஜி, நீங்கள் அவங்கள வந்து ட்ராக் பண்ணியிருப்பீங்கல்ல, ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது மிஸ் ஆகுற மாதிரி எதுவும் லொக்கேஷன் ஏதாவது காட்டுச்சா? ரூட்டு தப்பாக காட்டுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ராங்காக இது மாதிரி தெரிஞ்சு இப்போ ரூட்டு தப்பாகிற மாதிரி எந்த விஷயமே அவங்களுக்கு வந்து காமிக்கல. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அப்புறமேட்டு அவங்க லடாக்கு கிட்ட நெருங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை சுத்தமாக காமிக்கல. அவங்க கால் பண்ணி பேச முடியாது. அவங்க மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து கான்டாக்டே பண்ண முடியாமல் இருக்கும்போது, அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும்போது அந்த சமயங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு. நீங்கள் அந்த டைம் உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்களா, இல்லை ஃபேமிலி கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே வச்சு நீங்கள் பிளான் போட்டு கரெக்டாக லொக்கேட் பண்ணி? இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நானும் மாலிக்கு நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இங்கே இருக்காரு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான், இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருப்பார். ஓகே, ஓகேங்களா. நானும் அவரும் தான் ஃபுல்லாகவே வந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். அவங்க 2 பேர் 3 பேருமே ட்ராவலில் இருந்தாலுமே அவங்க எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே இருக்காங்க, எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத லைவ் லொக்கேஷனில் அந்த பைக் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஜிபிஎஸ் மூலமாக நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மட்டும் அவங்க அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய இன்னல்களும் என்னென்ன இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்களும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபைனலுக்கு வருவோம். இப்போ உங்களுடைய பிரயாணத்தை பார்த்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பைக் ரைடு நம்ம லாங்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வைப்பாங்க. அப்படி தானே? இதில் பைக் ரைடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது எப்படி போகலாம், எப்படி என்ன ஏஜில் இருக்கிறவங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி எங்களுக்கு இந்த இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. பைக் வந்து 18 வயசு மேலே தான் ஓட்டணுங்கிறது கவர்மெண்ட் ரூல். 18. ஏன்னா பைக் சின்ன பசங்க தான், நம்மளும் அந்த ட்ராக் கடந்து வந்தவங்க தான். பைக் எடுத்தோடனே ஸ்பீடாக போனால் அந்த ஒரு ஹாப்பினஸ், ஆனால் கண்ட்ரோல் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடு போனால் சேரில் இருக்கும். அது நம்ம புரியறதுக்கு டைம் ஆகும். ஓகே, அது பொறுத்தவரை நம்ம சேஃபாக ஓட்டணும். அவ்வளோதான். பைக் நல்லா கண்ட்ரோல் எப்படினாலும் மைனஸ் ஆனால் சேஃபாக ஓட்டுங்க. பைக்கு லாங் ட்ராவலாக இருந்தாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணுங்க. யாரையுமே அது வருத்தத்துக்கு கொண்டு போவாங்க. சரி, இப்போ வந்து இவங்க அதிக அளவில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்மூத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மஸ்தான ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்கக்கூடிய நட்ஸு
பாதாம், முந்திரி, அக்ரூட்டு இந்த மாதிரி உள்ள எல்லா வெரைட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து முழுக்க சுகர்லெஸ், ஒயிட் சுகர் வந்து இதை ஆட் பண்ணல, அப்படியே ஃபுல்லாக பியூர் ஹனியை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபுட்டை வந்து இவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக, இன்னும் பெரிய லடாக் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவங்க வந்து பைக் ட்ராவல் மாதிரி மென்புறம் நல்லபடியாக சேஃபாக நல்லா இன்ஷால்லா சிறப்பாக இருக்குது. இந்த ஸ்மூத்திலேருந்து அவங்கள ஆரம்பிக்கும். எப்படி இருக்கு பாருங்க ஜி, சுகர்லெஸ்ஸு. இது வந்து எப்படின்னா ஹைஜீனிக்கு, இதை சாப்பிட்டாலே போதும் மஸ்து சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி இருக்கும். இன்ஷால்லா பிஸ்மில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சந்தையில் தான் வந்து மினார் ஜூஸ் பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம அங்கே தான் ஃபுட் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். யாருக்காகனா நம்ம லடாக் ஃபேமிலிக்காக வந்திருக்கோம். இவங்களுக்கு ஊக்குவிக்க விதமாக தான் இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி. இவங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஜூஸ் ஐட்டமும், பீஸா, பர்கர் முதல் எல்லா ஐட்டமுமே இவங்ககிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ஜூஸில் வந்து 600 ml இப்போ நிறைய இடத்துல வந்திருக்கும், பார்த்துருப்போம். அதில் வந்து நிறைய இடத்துல நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துக்கு வந்து எனக்கு என்கொயரி வந்துச்சு, ஃபுட் ரிவ்யூக்காக வந்துச்சு. பட் நான் போகலை, ஏன்னா நான் நார்மலாக போகும்போதே வந்து அங்கே உள்ள ஜூஸஸ் வந்து லிக்விடாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு சில இடத்த நான் கட் பண்ணிடுவேன். இங்கே வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த கடையை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய கெஸ்ட்டையும் நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். இவங்க தான் வந்து மினார் ஜூஸ் பாயிண்டோடைய இன்சார்ஜு. ஸோ இவங்க மூலமாக இன்றைக்கி நம்ம வந்து இவங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சாக்லேட் பன், அப்படி தான் நம்புகிறோம், சாக்லேட் பன்னு. இது வந்து ஸ்பைசி சூசி ஷவர்மா. இந்த ஷவர்மா வந்து லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது உண்மையிலே 2 சைடில் அப்படி வடி இருந்துச்சு, அவ்வளோ சூஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காடை முட்டை இருக்குது, ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதான் என்ன செய்யுது, குடிச்சு காலியாகலை, கொட்டி காலி ஆகிடுச்சு ஆர்வ கோளாறில். அது போக பார்த்திங்கன்னா 600 ml வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோகோனட் ஜூஸு, இதில் வந்து சப்ஜா விதை எல்லாமே போட்டிருப்பாங்க, நல்ல சில்னஸாகவும் இருக்கும். அது போக வந்துட்டு இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தக்கூடிய முக்கியமான நம்ம மினார் ஜூஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஐட்டம். இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனி தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்வீட்டுக்கு. அது போக பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு அந்த வகை எல்லாத்தையுமே உருக்கி வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை குடித்தாலே போதும் மஸ்து, அப்படி தான் இருக்கும். குடிச்சு பார்ப்போம். அது போக இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இன்னொன்று இருக்குது. நம்ம எவ்வளவோ ஷேக் பார்த்துருப்போம், துபாய் ஷேக் பார்த்துருப்போம், சவுதி ஷேக் பார்த்துருப்போம். இது என்ன ஷேக் தெரியுமா? என்ன ஷேக்? ப்ரௌனி ஷேக் பார்த்துருக்கீங்களா? ப்ரௌனி ஷேக். இதையும் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க, மேலே ப்ரௌனியாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து பிஸ்மி சொல்லி நம்ம இதை சாப்பிட ஆரம்பித்து அப்படியே ஃபுட் ரிவ்யூவாக கன்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து பாக்ஸ் ஷவர்மா. இந்த ஷவர்மா வந்து இங்கே ஒரு ஹைலைட்டாக ஏன் காரமாக இருக்குது. நான் ஸ்பைசி சாப்பிட மாட்டேன், நல்லா ஸ்பைசியாக இருக்குது. ஷவர்மா வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம இப்படி சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ்லேயே வந்து ஷவர்மா கொடுக்குறாங்க. இந்த ஷவர்மாவுடைய ஹைலைட் நான் சொல்லிக்கிறேன் திரும்பவும். இங்கே வந்து நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்லாம், சூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தான் பாஸ் சேனல், அப்படி இல்லைனாக்கா நம்ம அம்ஜிகட் சேனல் இந்த நேமை சொன்னால் எதுவும் டிஸ்கவுண்ட்டு என்ன கொடுப்பீங்க? ரோஸ் மில்க் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ரோஸ் மில்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எத்தனை அது 600 ml எப்படி வருது? நார்மலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம 2 சேனலில் எந்த சேனல் நேம் சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு 600 அந்த ரோஸ் மில்க் வந்து ஃப்ரீயாகவே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிஸ்மி சொல்லி நம்ம இது வச்ச உடனே செம்ம காரமாக இருந்துச்சு. நம்ம ஸ்வீட்டு நான் ஆல்ரெடி மிக்சிங்கில் செம்ம காரமாக இருக்கும் போது தெரியும். இப்போ கடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ஜி எல்லாரும் எனக்கே தந்துட்டா நீங்கள் எப்படி ஜி சாப்பிடுவீங்க? சொல்லிதான் சாப்பிடுங்க. போங்க, அவருக்கும் கொடுக்கணுங்களா? அவருக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே இது கொடுத்தா இதாக இருக்குது. பட் இவருக்கு வந்து அவருக்கு தான் சாக்லேட் பிடிக்கும், இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் பிடிக்கும், பல்கோவா தான் பிடிக்கும். நம்ம மாற்றி குலாப்ஸாக தான் கொடுத்துருக்கோம். இந்த பன்னில் ஹைலைட் என்ன தெரியுமாஜி? நீங்கள் வந்து அந்த இது பண்ணியிருக்கீங்க, பட்டரை வச்சு இல்லை மேலே இது புஷ் பண்ணியிருக்கீங்க. ஹீட் பண்ணி எடுத்ததுனால வந்து அந்த டேஸ்ட் நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது. இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரௌனி, ஹோம்மேட் ப்ரௌனி, அப்படி தானே?
இதுவுமே வந்து ஹோம்மேட் ப்ரௌனி. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் அவ்வளோ பேர் கமெண்டில் வர போனாங்க, நீ ப்ரௌனியை மட்டுமே நீ சொல்லிக்கிட்டே இருக்கவும் சொல்ல போகிறாங்க. அந்தளவுக்கு தான் இல்லை, ப்ரௌனி வந்து இன்றைக்கி செம்ம டிமாண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குஞ்சி. வரவே மாட்டேங்க நல்லா சாப்பிடாக்கா. ட்ரை பண்ணுறீங்களா அது? முடியுமா? மீசை தாடிலாம் எக்கச்சக்கமான காரியமாக இருக்கு. சரிதான். ஜி ஷவர்மா எடுங்க பார்ப்போம். கேமரா நம்பர் 2ல போடுங்க ஜி. சாப்பிடுங்க ஜி. என்ன ஜி வாய்க்குள்ள வைங்க. சரி ஜி, நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிருப்பீங்கல்ல, நம்ம அதாவது தமிழ்நாட்டை தாண்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், மொழி பிரச்சனை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வழிப்பறி வந்து அதிகமாக இருக்குது, அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் உங்களுக்கு எதுவும் வந்துச்சா? அது எப்படி? வெளியூர் போனாலே மேக்ஸிமம் நமக்கு வழிப்பறி வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராகி தான் இருக்கும். நைட்டு மேக்ஸிமம் அதை தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி கையில் ஏதாவது வச்சுக்கணும். அதுபோல் நம்ம நைட்டு ட்ராவலை கண்டிப்பாக தவிர்த்தாகணும். சரி, நீங்கள் போகும்போது உங்களுக்கு வழிப்பறி இருந்துச்சா? அது நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணல, ஏன்னா பகல் நேரம் ட்ராவல் பண்ண நாங்கள் எந்த ஏரியாக்குள்ளேயும் நாங்கள் போகலை. ஒன்லி ஹைவேஸ் மட்டும். ஹைவேஸு வண்டி நிப்பாட்டும் போது நாங்கள் ரூமில் இருப்போம். 6 மணிக்கு மேலே நாங்கள் வண்டி எடுக்கவே இல்லை. 6 மணிக்கு மேலே நம்ம ரூமில் இருப்போம். நைட்டு சாப்பிட மட்டும்தான் வெளியே வருவோம். மற்றபடி வெளியூருக்கு போய் நம்ம சப்போஸ் அங்கே வந்து நமக்கு யாரும் தெரிஞ்சால் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு சப்போஸ் அங்கே ஏதாச்சும் நமக்கு நடந்தால் கூட நம்ம வந்து சட்டுன்னு அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம், நம்ம தமிழ் மாதிரி அங்கே கிடையாது. நம்ம போய் ஒரு ஆளை பிடிச்சி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் அங்கே நடக்காது. ஏன்னா நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம். நம்ம பைக்கு எல்லாத்தையும் செல்லு எல்லாத்தையும் பிடிச்சிட்டா நம்ம கான்டாக்ட் பண்ணது கூட ஒன்றும் இருக்காது. ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் மெயினாக வச்சுக்கோங்க, ப்ராப்பராக சேஃப்டிக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஹாப்பியாக பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுட் ரிவ்யூ வந்து இப்போ சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே ஃபுட் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த பட்டர் பண்ணு இருக்குது தெரியுமா? இந்த நீங்கள் பட்டர் பண்ணு இருக்குது தெரியுமா? இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர். அந்த பட்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேலே அந்த சாக்லேட்டு அந்த ஒரிஜினாலிட்டியாக தான் வாங்குறோம். எல்லாமே டேஸ்ட் எல்லாமே அதர்வைஸ் சூப்பராக இருக்கும். இதில் ஹைலைட் என்ன விஷயம் தெரியுமா ஜி? நீங்கள் இந்த சம்டைம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னு அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அந்த ஹீட் பண்ணியிருக்கீங்க, அதை கொண்டு பன்னு எப்படி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது சுட்டக்கோழி மாதிரி சுட்ட பன்னு உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதோடைய லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடையோட லொக்கேஷன் நீங்களே சொல்கிறீங்களா? மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட்மார்க்குன்னு சொல்லக்கூடியதுன்னா நம்ம சீனிலாலா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய இந்த மினார் ஜூஸ் பாயிண்ட் இருக்குது. இன்னொரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம் தளபதி டீ ஸ்டாலா, நேசம் டீ ஸ்டால் பக்கத்து கடை, பீமா ஹோட்டல் ஆப்போசிட். இத்தனை லொக்கேஷன் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் மினார் ஜூஸ் பாயிண்ட் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. வேணும் கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரவங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேசஸுமே வந்து அதிகமாகவே இருக்குங்க. பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஃபாரின்லேருந்து பசங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம கொண்டு கொடுக்குறோம். ஆல்ரெடி பசங்க நம்ம வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டாங்க 5 கட்ட அட்வென்ச்சர்லேருந்து, அவங்க வீடியோ பார்த்துட்டு ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டிலே கூட டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சில அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சில யாரும் ஃபாரின்லேருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்குன்னு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஃபாலோவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மதரசாவில் ஓதுறவங்க இல்லைனா காலேஜ் அப்படி தான் இருக்காங்க. அவங்களால இங்கே வந்து வாங்க முடியாட்டாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிரதர்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலுமே இவங்க வந்து டெலிவரியுமே வந்து கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மக்களுக்கு வந்துட்டு நம்மளால் இங்கே வந்து பிக்கப் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஹோம் டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷவர்மா போட்டேன். நீங்கள் மஸ்ட்டு அந்த ஷவர்மாவை நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக வந்து ப்ரௌனிஸ் ஐட்டம் இருக்குது, பாக்ஸு ஷவர்மா இருக்குது, ஜூஸில் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. 600 ml ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு கடை இங்கே வந்து நீங்கள் கம்பல்சரி இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத என்னுடைய ஷார்ட் வீடியோலையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உள்ள ஃபுல் வீடியோலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா
எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் அப்படி சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த லடாக் குரூப், இவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை மட்டும் அப்படி கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே என்னது இருக்குது எடுத்து வந்து இப்போ வந்துட்டு ஃபைனல் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய இந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் இது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணது. இன்றைக்கி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த கிஃப்ட்டை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. பிரிச்சு பாருங்க, பிரிச்சு காட்டுங்க, வீடியோஸில் காட்டுங்க. கேட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஜூமிங் பண்ணிக்க சரியா? இது மட்டும் அப்படியே ஹைலைட்ல ஜூமிங்ல காமிங்க. அப்படி காமிங்க, அப்படி காமிங்க. 2 பேரும் காமிங்க. 2 எல்லாம் அப்படி கை வச்சுக்கோங்க. தெரியுதா ஜி? எல்லாம் கை வச்சுக்கோங்க. மினார் ஜூஸ் பாயிண்ட். அப்படி ஜூமிங்ல கொண்டு வாங்க. போய் ஜூமிங்ல கொண்டு அப்படியே எண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சொல்லுங்க. மினார் ஜூஸ் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.